வணக்கம் அன்பனேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள்ங்க. நல்லது தேடுற உங்களுக்கு தான் நம்மளுடைய பதிவுகள் கண்ணில் படும். இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலம் நல்லதாக அமையப்போகுது. நல்லது உங்களை தேடி வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல. நம்ம தேடி போனால் ஏமாற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எது உண்மையான நல்லதோ அது உங்களை தேடி வருதுன்னாவே இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு உணர்த்த வராருன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அடுத்த கட்ட மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது மிதுன ராசிக்காரர்களுக்கான பதிவு, மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவு இவர்கள் வாழ்க்கையில் பல இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்க்க போது, பல இடத்துல கெட்டதை விலக்கி விட்டு இவங்க பாதுகாப்பாக இருக்க போகிறாங்க. அதற்கான கணிப்புகள் தான் இது. ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். நவகிரகங்களுடைய இளவரசன் என்று சொல்லப்படக்கூடிய புதன் பகவான் அதிபதியாக கொண்டவர் தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை முறை பற்றி நம்ம பல பதிவுகளில் தெளிவாக விரிவாக சொல்லியிருக்கோம். இவர்கள் மிக தெளிவான சிந்தனை கொண்டவர்கள் தான், சரியான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் இவங்க லைஃப்பில் இவங்க கூட பயணிக்கக்கூடிய நபர்களால் தான் இவர்கள் சரிவையும் சோதனையும் துரோகத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. இவங்க முடிவில் விட்டாவே இவங்க கரெக்டாக அந்த முடிவுகள் மூலமாக நல்லதை கொண்டு வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் மற்ற நபர்களுடைய அந்த பங்கு இவங்க லைஃப்குள்ளே வருது பார்த்திங்களா, இவங்க லைஃப்பில் நுழையிறாங்க பார்த்திங்களா, அவங்களால வரக்கூடிய ப்ராப்ளம், அவங்க கொடுக்கக்கூடிய சில சஜஷனை இவங்க ஃபாலோ பண்ணுறது, அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை அவங்க கேட்டு நடந்துக்கிறது, இதில் தான் பல இடத்துல ஏமாந்தும் போயிடுறாங்க, நம்பிக்கை துரோகத்தையும் பார்த்துடுறாங்க, நஷ்டத்தையும் பார்த்துடுறாங்க. இதுதான் பெரும்பாலும் மிதுனராசிக்காரர்களுடைய லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள். சரிங்களா? இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும், எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய சாதுரியம் படைத்தவர்கள் தான் மிதுன ராசிக்காரங்க. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க மிதுன ராசிக்காரங்க கூட உங்கள் லைஃப்பில் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் திரும்பி பாருங்கள், எதெல்லாம் எப்படி நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். சமாளித்து கண்டிப்பாக வந்திருப்பீங்க. ஆனால் என்னென்னா இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு ஏதாவது நம்மளுக்கு கிடைச்சி முன்னேற்றம் கிடைச்சிருச்சான்னு திரும்பி பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த மாதிரி எந்த விஷயமும் இன்னை வரைக்கும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட், எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நிரந்தர முன்னேற்றமாக எனக்கு அமைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேலையோ வருமானமோ தொழில் சார்ந்த விஷயங்களோ இன்னும் உங்களை வந்து சேரலை. ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இதே தான் இருக்குது மிதுன ராசிக்காரங்க. இதில் நடுவில் மனக்குழப்பம் வேறு தற்பொழுது சூழ்நிலையில். அதாவது யாருக்கும் கனவுல கூட துரோகம் நினச்சிருக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் கூப்பிட்ட இடத்துல போய் கூப்பிட்ட உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்க, எல்லா உதவியும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை யாராவது திரும்பி பார்க்குறாங்களா? உங்கள் சூழ்நிலை யாராவது யோசிக்கிறாங்களா? இல்லை. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் மிதுன ராசிக்காரங்க தனிமையை தேடிட்டுருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் எப்போ ஆளை விடுங்கடா சாமி, சொந்தம் பந்தம் நண்பர்கள் போதும் பட்ட வரைக்கும், என்னை கொஞ்சம் தனிமையில் விடுங்க, எங்கேயாவது தூரமாக வீடு வாடகைக்கு பார்த்துட்டு போய் அமைதியாக நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு யார் விஷயத்துக்கு நான் வரல. இந்த மைண்ட் செட் தான் தற்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓடிட்டுருக்கு. தற்பொழுது சனி பகவானுடைய தாக்கத்திலேயே இவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, பட்டக்காலிலே படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு தற்பொழுது நடந்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் பயிற்சியில் நன்மைகளை இவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஜூலை 28 வரைக்குமே இந்த 45 நாட்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் கூடவே இருந்து உங்கள் கூடவே இருந்து நல்ல விஷயங்களை தாங்க தரப்போகிறாரு, நல்லதை தான் கொடுக்க போகிறாரு. அதில் சில அதிர்ஷ்டங்களும் இருக்குது, திருமண யோகங்களும் இருக்குது, குழந்தை பாக்கியமும் இருக்குது. இவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் கையில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் பகவான் பூமிகாரகன். அப்படி சொல்லக்கூடிய இவரால் என்னென்னலாம் உங்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அனைத்தையும் உங்களுக்கு துணையாக இருந்து நல்லது செய்ய போகிறார். இப்போது எந்த மாதிரி இதில் நல்லது கிடைக்கும், இதில் எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். இப்போ சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த சங்கடமான சூழ்நிலைகள், சங்கடமான நிகழ்வுகள், இவை அனைத்தையும் பார்த்தீங்கன்னா
சமாளித்து ஓரளவுக்கு வந்துட்டீங்க. சரிங்களா? இனி நீங்கள் அடுத்த கட்டம் போகணும், நல்ல முன்னேற்றத்துக்கு போகணுன்னா அப்படியே அமைதியை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா நீங்கள் சனி பகவானை சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது. கொடுப்பவரும் சனி பகவான் போல் கொடுப்பவரும் இல்லை, கெடுப்பவரும் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் உதவி பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு போய் கூட சில இடத்துல கெட்ட பேர் தான் வாங்கியிருக்கீங்க. அந்த அளவுக்கு மிதுனராசிக்காரர்கள் லைஃப்பில் பல இடத்துல மனவேதனை, மனசு நொந்து போயிருப்பீங்க மனித உறவுகளால். மிதுனராசிக்கு 11ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். உங்களுடைய பேச்சு தான் உங்களுடைய இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கும். பேச்சுன்னா நீங்கள் உடனே வந்து நான் போய் எல்லாத்திட்டையும் சண்டை போடலையே, வாக்குவாதம் பண்ணலையே, பிரச்சனை பண்ணலையே, எனக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு அந்த பேச்சு தான் காரணம்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் தான். ஐயா, பேச்சுன்னா நீங்கள் கோபமாக பேசக்கூடிய பேச்சு மட்டும் கிடையாது. அன்பும் ஆதரவும் சில பேருக்கு கொடுக்கணும்னு கூட நீங்கள் பேசியிருப்பீங்க. அமைதியாக சில இடத்துல பேசியிருப்பீங்க, நல்லதை தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அது எப்படி உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறுச்சுன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த காலத்தில். முக்கியமாக குடும்பத்தில் எழக்கூடிய பேச்சு. குடும்பத்தில் யாராவது உங்கள் பேச்சை காது கொடுத்து கேட்குறாங்களா? மிதுன ராசிக்காரங்க சொல்லுங்கள். அதுவும் முக்கியமாக குடும்பத்தில் இந்த மூத்த பிள்ளைங்க மிதுன ராசிக்காரங்களாம் பிறந்துட்டா அவங்க நிலைமையை நம்ம சொல்லணுன்னு அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க பேச்சை வீட்டில் யாரும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. இதனாலேயே ஒரு காலகட்டத்துக்கு மேலே மிதுனராசிக்காரங்க நான் சொன்ன மாதிரி தனிமையை தேடக்கூடிய நபராக மாறிடுறாங்க. 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு இனிமே தான் வெற்றியை கொடுக்க போகுது படிப்படியாக. 3, 10, 11 இந்த இடங்கள்லாம் செவ்வாய் இருந்தார் அப்படின்னா சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. வரக்கூடிய மாதத்தில் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. சில பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க, ஐயா அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நல்லா இருக்குது, ஆஹான்னு இருக்குது, ஓஹோன்னு இருக்குது, யோகம் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது, ராஜ யோகம் இருக்குது. என்னங்க ஒன்றுமே வரல, எதுவுமே நடக்கலையே. இப்படியே எல்லாரும் யூடியூப் ஓப்பன் பண்ணால் ஆஹா ஓஹோன்னா எதை நம்புறது? ஏன் எனக்கு நடக்கலை? இந்த கேள்விகள் எழும், இந்த கேள்விகள் வரும் மனசில். ஏன் நடக்கலை? ஐயா, எல்லோருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இங்கே இல்லை. 5 பேரிலும் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தருடைய சுயஜாதத்தை பொறுத்தும் வாழ்க்கைகள் மாறுபடுது, வாழ்க்கை முறைகள் மாறுபடுது. நான் அதனால தான் பல பதிவுகளில் சொல்கிறேன், ஐயா சுயஜாதகத்தில் உங்களுடைய ஜாதக கட்டத்திலேயே சில அமைப்புகளே இல்லைன்னாலும் நீங்கள் அது இல்லைன்னு விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க, ஒரு ஜோசிக்காரர் பார்க்குறாரு, எங்கள் தொழில் அமைப்பே இல்லை, வேலைக்கான அமைப்பே இல்லை, வருமானத்துக்கான அமைப்பே இல்லை, கடைசி வரைக்கும் நீங்கள் சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் கிடக்கணும், இதுதான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. இப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி ரைட் ஓகே, நம்ம ஜாதகத்திலே இருக்கா, முடிஞ்சிருச்சு, க்ளோஸ், இனி நம்ம லைஃப் ஃபுல்லாக இந்த கதி தான் அப்படின்னு நினச்சி ஒரு மூலையில் போய் உக்காந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு வேலை செய்யுது. இதே நடைமுறையில் சாத்தியமான விஷயத்தை ஐயா எந்தெந்த நேரத்தில் எதை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணுன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நல்ல அமைப்புகள் இருக்கா, அதற்கான சில வழிமுறைகள் கிடைக்குதா, ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை அங்கே அமைப்புகளே இல்லைன்னா நீங்கள் உக்காந்துராதீங்க. ஒரு மனிதனால் எவ்வளோ உள்ள நல்லதை கொண்டு வர முடியுமோ அதுக்கு நம்ம போராட ஆரம்பிக்கணும், வேறு வழி இல்லை. மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வார்த்தை தான் எப்போவுமே பொருந்தும். ஒரு விஷயம் இல்லைன்னா அது நீங்கள் ஏற்றுக்கிட்டால் இல்லை, இருக்குன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடுமையான ஒரு முயற்சியாவது நீங்கள் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுவீங்க. அந்த திறமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் அடிக்கடி மனசோர்வு, மைண்ட் டிப்ரெஷன் நீங்கள் நிறைய ஆகுறீங்க. மிதுனராசிக்காரங்க நிறைய மைண்ட் டிப்ரெஷன் ஆகுறீங்க. ஆமாவா இல்லை? நீங்கள் இதை மறுக்கவே முடியாது. இல்லைங்கன்னு சொன்னாலும் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தற்போதைய காலகட்டத்தில் மிதுனராசிக்காரங்க அடிக்கடி மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிட்டுருக்கீங்க. அடிக்கடி ஏதோ உங்களை உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன், எதனால், நமக்கு மட்டும் ஏன் அப்படின்ற வார்த்தை. உறவுகள் எந்த உறவும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. உள்ளே ஒன்று வெளியே ஒன்று பேசுறது, உள்ளே ஒன்று பேசுறது, நீங்கள் அந்த பக்கம் போயிட்டால் ஒன்று பேசுறது, இதையெல்லாம் பார்த்து மனசு நொந்து போய் நீங்கள் இப்போல்லாம் வந்து யாரை பற்றின சிந்தனையுமே உங்களுக்கு இல்லை. யாரே என்னமோ பண்ணிட்டு போங்க, இங்கே யாரையும் திருத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது. போதும் நம்ம பட்ட வரைக்கும் நம்ம வாழ்க்கை என்னமோ அதை பார்த்துட்டு போகலாம்ப்பான்ற அளவுக்கு வந்துட்டீங்க. ஒரு கட்டத்தில் கூட்டத்துக்கெல்லாம் ஓடுவீங்க,
ஹெல்ப் பண்ண போவீங்க, எல்லாருக்கும் நல்லது பண்ணுவீங்க, எடுத்துக்கிட்டு எல்லா ஆனால் இன்றைக்கி உங்களை சுற்றிக்கிறவங்களும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. உங்களை பற்றின சிந்தனைகள் இங்கே யாருக்குமே இல்லை. நான் அதனால தான் சொல்கிறேன், மிதுன ராசிக்காரங்க என்றைக்குமே நான் பல பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன், மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். நீங்கள் மிதுன ராசிக்காரங்கன்னா பொதுவாகவே மற்றவர்களை சார்ந்து வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வாழ்க்கையாகட்டும், மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த ஒரு கட்டத்தை யார் உடைக்கிறாங்களோ, மிதுன ராசியில் பிறந்தவர்கள் யார் அந்த ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணி மேலே வராங்களோ அவங்க மிகப்பெரிய இடத்தை அடைவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தாங்க நீங்கள் சறுக்குறீங்க. ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் சறுக்குறீங்க. ஏன்னா எல்லாருக்கும் நம்மளுடைய முன்னேற்றத்தின் மீது அக்கறை கொண்டவங்களே எல்லாரும் நமக்கு வந்து அமைஞ்சிருவாங்களா நம்ம லைஃப்பில்? நீங்கள் சொல்லுங்கள் மிதுன ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையை சுற்றி உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் வந்த நபர்கள், இப்போ இருக்கிற நபர்கள், உங்கள் சொந்த பந்தம், நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, எத்தனை பேர்த்த நீங்கள் இதில் சொல்ல முடியும்? ஆமாங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய நல்லதுக்காக யோசிக்கிறாங்க, நான் மனசார நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், எத்தனை பேரை நீங்கள் விரல் விட்டு சொல்ல முடியுமா? தெரியாது. அப்படி எல்லாருமே கெட்டவங்க, நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. தெரியாது தான் இதுக்கு பதில் தெரியாது. ஏன் தெரியாது? ஆமாம், தெரியாது தான். யாருங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? இன்றைக்கி நைட் ஒன்று நினைப்பாங்க, நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் வேறு ஒன்று நினைப்பாங்க, திரும்பி நைட் ஆகிறப்ப திரும்பி வேறு நினைப்பாங்க. ஐயா, இது வந்து இயற்கை. இதை யாராலையும் ஒன்றும் ரூல்ஸ் போட்டோ ஃபார்முலா போட்டோ மாற்ற முடியாது. இங்கே நீங்கள் என்ன உங்கள் கிட்ட என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்றது தான் நாளைக்கு உங்களுக்கு சோறு போடும், வீடு கட்டி கொடுக்கும், வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். இது எல்லாம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான். நிறைய பேர் நீங்கள் ஜாதகத்தை பற்றி சொல்லும்போது என்னங்க நிறைய அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வேறு சில பேர் கேட்குறாங்க. அனுபவம் தாங்க ஜோதிடமே, வாழ்க்கை அனுபவம் தான் ஜோதிடம். நீங்கள் வெறும் கட்டங்கள் மட்டும் பார்த்து கிரகநிலைகள் பலன்கள் மட்டும் தெரிஞ்சால் அடுத்த கட்டம் அது எப்படி வந்து கனெக்ட் ஆகுது, நடைமுறையில் எப்படி சாத்தியமாகுது, எந்த மாதிரி அமைப்புகள் நமக்கு மாற்றத்தை கொடுக்குது, இதில் அங்கே சரியில்லைனாலும் நம்ம எப்படி கையில் பிடிச்சிக்கலாம் நல்லதை, இதெல்லாம் எப்போங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் தெரிஞ்சுக்காம தானே இன்னை வரைக்குமே நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டுமே அதில் பார்த்து நம்ம இப்போதைக்கான நல்லதை தானே தேடுறோம். நிரந்தர முன்னேற்றத்தை அதை என்னைக்கு நம்ம மறந்தோமோ அப்போவே முடிஞ்சிருச்சு. ஐயா, நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் பண்ணுங்கள், பண்ணக்கூடிய விஷயம் நல்லதை கொடுக்கறதா இருக்கணும், நிரந்தர முன்னேற்றத்தை ஓரளவுக்காவது கொடுக்கணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கி நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி பண்ணக்கூடிய விஷயங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்குன்றதை நீங்கள் இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு யோசிக்கணும். தொலைநோக்கு பார்வையில் போனீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும். இன்றைக்கி கிடச்சிருச்சா எல்லோரும் சொல்கிறாங்க, நாளை நாள்லாம் உண்மையாக என்னன்னு தெரியாது, இன்றைக்கி இருக்கிற இந்த நொடி தான் நமக்கு உண்மையான நொடி. கரெக்டு தான், அதில் எந்த பொய்யும் இல்லை, உண்மை தான். பட் ஆனால் இன்றைய நாள் தான், இந்த நொடி தான் நமக்கு முக்கியம். இந்த ஒரு நொடி நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும்னு இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிவிட்டு எல்லா சொத்தையும் விற்றுட்டு ஜாலியாக நம்ம பாட்டு செலவு பண்ணி தெரிஞ்சால் நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு, எதிர்கால சந்ததிக்கு என்னத்தை கொடுக்க போகிறோம்? காசு பணத்துக்கு மட்டும் நான் சொல்லலை, ஒழுக்கம், பண்பு, குணம் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் இதை எல்லாமே உங்கள் காதுக்கு வரணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். சும்மா உங்களுக்கு வந்து ஏதோ அட்வைஸ்லாம் இங்கே யாருக்கும் பண்ணக்கூடிய எண்ணமே எனக்கு கிடையாது. ஏன் தெரியுங்களா? அறிவுரைகள் என்றைக்குமே யாருக்கும் சொல்லக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயது மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம அறிவுரையே சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுதாங்க எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, ஏமாத்துறாங்க, அதெல்லாம் தெரியாமல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சுதாங்க எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுதாங்க பண்ணுறாங்க. இங்கே என்ன போய் நம்ம சொல்லி என்ன நம்ம புரிய வைக்கிறதுக்கு என்ன குழந்தைங்களா? இல்லை, குழந்தைங்க ஒரு வயது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சரி புரியாது தெரியாது சொல்கிறோம், புரிய வைக்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்தவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது இங்கே தெளிவாக தெரியுமே. அப்புறம் அவங்கள்ட்ட என்னத்தை போய் நம்ம இன்னொரு வாட்டி வர சொல்லி புரிய வைக்கிறது? புரிய வச்சாலும் போயான்ட்டு போயிடுவாங்க. மிதுனராசிக்காரங்க தயவு செஞ்சு அடுத்தவங்களுக்கு சில விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி ட்ரை பண்ணி எவ்வளோ நேரத்தை காலத்தை வீணாக்கியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும்.
இங்கே யாரும் திருந்த மாட்டாங்க, யாரும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கான மாற்றத்தை கொண்டு வாங்க. உண்மையான உறவுகளும் இருக்காங்க உலகத்தில், உண்மையான மனிதர்களும் இருக்காங்க, நல்ல எண்ணம் கொண்டவர்களும் இருக்காங்க, நல்லதை நோக்கி இருக்கிறவங்க. இப்போ நீங்கள் இந்த பதிவெல்லாம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே நல்ல எதிர்காலத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற நபர்கள். நீங்கள் எல்லாமே இந்த சும்மா அந்த பதிவு உங்கள் கண்ணில் படுமா? ஐயா, எது நடந்தாலும் காரணம் இல்லாமல் நடக்காது. நீங்கள் யூடியூப்பில், நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் யூடியூப்பில் அடிக்கடி சில கேட்டகரி வீடியோக்களை பார்க்குறீங்கன்னாவே அது ஏதோ ஒரு விஷயமா உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தங்க. இதை நீங்கள் நம்பினாலும் சரி, நான் ஏதோ ரீல் விட்றேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, பட் இதுதான் உண்மை. உங்களுக்கு எந்த மாதிரி அதிர்வலைகள் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயந்தான் உங்கள் கண்ணில் படும். அதை நோக்கி தான் நீங்கள் போவீங்க. அதன் மூலமாக ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ யூடியூப்லேயே கூட நீங்கள் தேடுறீங்க. இப்போ யூடியூப்பில் நீங்கள் இந்த ஜோசியத்தை பற்றி போட்டு பாருங்கள். ஏகப்பட்ட நெகட்டிவான வார்த்தைகள்லாம் டைட்டிலில் போட்டு போடுறவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த வார்த்தைகளை பார்த்த உடனே அந்த பதிவு போய் பார்ப்பாங்க. ஆனால் நல்ல வார்த்தைகளை போட்டிருப்பாங்க, அதை போய் பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த நெகட்டிவான விஷயத்தை தேடி போகிறவங்க, அப்போ அந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் அது அவங்களும் ஏதோ கனெக்ட் ஆகுறாங்கன்னு அர்த்தம். நல்லதை தேடுங்க, நல்ல அதிர்வலைகள் உங்களை தேடி வரும். இந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது மிதுன ராசிக்காரங்களுக்கு. செவ்வாய் பகவானுடைய தாக்கம் தற்பொழுது வலுவாக இருப்பதால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், வழிபாடு மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். முடிகிறவங்க பண்ணுங்க கண்டிப்பாக. முருகன் கோவிலுக்கு, வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையானா 1 3 செவ்வாய்க்கிழமை, அப்படின்னா 5 செவ்வாய்க்கிழமைனா 7 ஒற்றைப்படையில் ஏதோ ஒரு எண்ணிக்கையே கணக்கில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கத்தில் இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, மர நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, பெரிய நெல்லிக்காய் 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து போங்க. போயிட்டு கோயிலில் இருக்கிற பூசாரி கையில் இந்த நெல்லிக்காயெல்லாம் கொடுத்து முருகனுடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி தர சொல்லி கொடுத்துருங்க. அவர் கொண்டு போய் முருகனுடைய பாதத்தில் வைக்கக்கூடிய அந்த ஒரு நொடி கண்களை மூடி மனதார வேண்டிக்கோங்க. மிதுனராசி நண்பர்களே, இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு திரும்ப கொண்டு வந்து அந்த நெல்லிக்காவை உங்கள் கையில் கொடுப்பாரு பார்த்தீங்களா பூசாரி, அப்படி கொடுக்கும்போது அதுலேருந்து முதல் நெல்லிக்காவை நீங்கள் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதை யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டு மற்ற நெல்லிக்காய்க்குள்ள கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருங்க. நீங்கள் எடுத்த நெல்லிக்காய் வீட்டில் கொண்டு போய் ஒரு 1 hour பூஜை அறையில் வச்சுருந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அப்படி ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருங்க. முருகனுடைய பாதத்திலிருந்து வந்த அந்த நெல்லிக்கனி உங்களுடைய உடம்பிற்குள் செல்லும்போது, அதாவது நீங்கள் சாப்பிட்ருவீங்க பார்த்தீங்களா, முருகனுடைய அருளையும் பெறுவீர்கள். அந்த உடம்புலேயே அந்த வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். உடல் ரீதியாக ப்ராப்ளம் இருந்தால் கூட படிப்படியாக அந்த ஐயா நல்ல அதிர்வலைகள் தான் நமக்கு நல்லது கொண்டு வந்து. நம்ம கோயிலுக்கு போய் வேண்டது கூட என்ன, கடவுள்கிட்ட என்ன வேண்டுறோம், கடவுள் எப்படி நமக்கு அருள் புரிகிறாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கண்ணுக்கு எதிர டக்குன்னு அப்படி வானத்துலேருந்து இறங்கி வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்றாரா? இல்லை, அதிர்வலைகள் தான். அந்த நல்ல அதிர்வலைகள் நம்ம மேலே அஃபெக்ட் ஆகுது. அப்போ நம்ம நல்லதாக யோசிக்கிறோம், நல்லதை பண்ணுறோம், அப்படியே அந்த நல்ல காலம் அப்படியே உருவாயிருது. இதுதான். அப்போ அடிப்படையில் சரி பண்ணிக்கிறவன் தான் புத்திசாலி. அப்போ மிதுனராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியம். பல நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும். கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த கடனை அடைப்பதற்கான வழிகளும் பிறக்கும், வாய்ப்புகளும் கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த முருகனே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார், கவலைப்படாதீங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு உங்கள் நல்ல மனசுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த முருகனே வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக முருகனே வந்து பிறப்பார், கவலைப்படாதீங்க. மிதுன ராசிக்காரர்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், கமெண்டில் வந்துட்டு என்னங்க அப்படி சொன்னீங்க இப்படி சொல்கிறீங்க, எனக்கு எதுவும் இல்லை, தயவு செஞ்சு நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்றைக்கு ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் அது உங்களோட கனெக்ட் ஆகும். நீங்கள் நல்லது, ஆமாம், சரி, கரெக்டு, இது எனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது நல்லது கொடுக்கும். இல்லை அப்படின்ட்டிங்கன்னா அது கொடுக்காது. இங்கே எல்லா ஃபீல்டுலேயும் எல்லா விஷயத்துலேயும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குங்க. இதுதாங்க உண்மை. நீங்கள் எந்த ஃபீல்டு வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த இடத்த வேணாலும் காட்டுங்க, அந்த இடத்துல ஒரு நல்லது இருக்கும், ஒரு கெட்டது இருக்கும். அங்கே எது உங்களுக்கு தேவை, நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க, எதை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்க போகிறீங்க, அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரை கொடுக்க போகுது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க.
போதும். மிதுன ராசிக்காரங்க அவங்கள நம்பி இவங்கள நம்பி ஃப்ரெண்ட்ஸை நம்பி காசை போட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன். உங்களை நம்புங்க முதல்ல. நீங்கள் வெளியே தேடுறீங்க. நான் பல பதிவுகளில் கிட்டத்தட்ட பல வருடத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஆரம்பத்துலேருந்து நம்ம பதிவில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிதுன ராசிக்காரங்க வெளியில் தேடி தேடி நேரத்தை வீண் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளே தேடுங்க. உங்களுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் தேடுற மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்குள்ளேயே இருக்குது. என்னைக்கு மனதை ஒருநிலைப்படுத்துகிறீங்களோ, உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி நீங்கள் உணர்றீங்களோ, அந்த உணர்ந்த நபர்கள் மிதுன ராசியிலேயே மிகப்பெரிய வாழ்க்கை வாழக்கூடிய நபராக மாறுவீங்க. இதெல்லாம் ஏதோ உங்களுக்கு மைண்ட் வாஷ் பண்ணுறேன், ஏதோ மூளைச்சாவல செலவை பண்ணுறேன், இதெல்லாம் தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளே ஒரு வைப்ரேஷனாக மாறும். பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த வார்த்தைகளே உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அடுத்த சில நாட்கள்லேயே உங்களுடைய வைப்ரேஷன் வேலை செய்யும். நல்லது உங்களை தேடி வரதை நீங்கள் பார்ப்பீங்க. மனித சக்தியை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை. நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க. இந்த பதிவை எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நல்லது காலத்துக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்குன்னு வெயிட் பண்ணுறன்ட்டு நிறைய காலத்தை இழந்துடாதீங்க. தற்போதைய காலகட்டத்தை எப்படி நல்லதாக மாற்றிக்கணும், அவங்க தான் புத்திசாலி. இனி மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலியாக வாழணும், திறமைசாலியாக வாழணும். உங்களுக்கான சக்தியை நீங்கள் உணரணும். நல்லதை நீங்கள் கையில் பிடிக்கணும். சரிங்களா? முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து நல்லதையும் கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த பதிவு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக இப்போ நம்ம அந்த மூலிகை சாம்பிராணி பற்றி பார்த்துட்டு இந்த பதிவு முடிச்சிடுவோம். எல்லார் வீட்டுக்குமே போய் சேர்ந்துருச்சு நம்ம மூலிகை சாம்பிராணி, கந்திருஷ்டி சாம்பிராணி. என்ன நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதை நம்ம கொடுத்துட்டோம். பல வருடங்களாக பல ஆயிரம் பேருக்கு ஜாதகம் பார்த்தப்ப எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த கந்திருஷ்டி ப்ராப்ளம். நம்ம சொல்லியிருந்தோம் கந்திருஷ்டிக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக வரும்னு. நாய்க்கடுகு, வெண்கடுகு, வில்வ இலைப்பொடி, வேப்ப இலைப்பொடி, அருகம்புல் பொடி, குங்குளியம், கிராம்பு, வெட்டிவேறு, பால் சாம்பிராணி, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், எவ்வளவும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். எந்த கெமிக்கலுமே இல்லை. வெயிலில் இப்போ நான் சொன்ன இந்த மூலிகை பொருளெல்லாம் வெயிலில் காய வச்சு அரைச்சி, அதெல்லாம் நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். அரைச்சி பொடியாக்கி இந்த சாம்பிராணி நம்ம தரோம். கொஞ்சம் போட்டிங்கன்னாவே நம்மளுக்கு நிறைய புகை வரும். வீட்டில் ஒரு ஹோமம் பண்ண ஃபீல் வரும். வாங்கினவங்க எல்லாருமே என்ன அற்புதமான ரிவ்யூ. எவ்வளோ வயசில் பெரியவங்களாம் என்னை வாழ்த்திருக்கீங்க. மனசார உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் நம்ம அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நம்ம வளர்ந்துட்டுருக்கோம். 1 மில்லியன் சந்தாதாரில் வெறும் 1 பேர் 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி 1 மில்லியன் சந்தாதாரில் நம்ம எல்லா நாடு, ஆஸ்திரேலியா, கனடா, மலேசியா, எவ்வளோ நல்ல உள்ளங்கள். எல்லாருமே நல்லதை நினைக்கக்கூடியவங்க. பதிவை பார்க்குறவங்க எல்லாருமே தங்கமான மனிதர்கள். கமெண்ட் செக்ஷனில் ஒன்றில் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா கூட ஐயா மன்னிச்சிருங்க, நான் எதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு கேட்டுட்டு உங்களுடைய சாம்பிராணி வேணும், எதாவது கேட்கணும், இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கூட என்ன நீங்கள் உங்களை எதாவது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு கேட்டுட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. அவ்வளவு ஒரு உன்னதமான நபர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாருடைய ஆசீர்வாதமும் தான் இவ்வளோ நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இந்த சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்களும் 9345397996 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வாட்டி வாங்கி பாருங்களேன், அப்போ நீங்கள் தினமும் வாங்குவீங்க. அந்தளவுக்கு நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.